பகவத்கீதையில் 8வது சாப்டரில் 16வது ஸ்லோகம். பிரம்மபுவனாலோகாः புனராவர்த்தின அர்ஜுன மாமுபேத்யத்து கௌந்தேய புனர்ஜன்மன வித்யதே. இப்போ இதுக்குள்ளே அர்த்தத்தை பார்க்கலாம். பகவான் அடையிறதுக்கு ரொம்ப ஆசையோடு இருக்கிறவனுக்கு பகவான் எப்படி எளிமையாக வழி காமிக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அர்ஜுனன் கேட்குறான், ஐஸ்வர்யார்த்தியும் உன்னை ப்ரே பண்ணிகிட்டே தான் அவன் மற்ற இந்த லோகத்துக்கு போகணும் புண்ணியத்தை சம்பாதிக்கிறான். கைவல்யார்த்தியும் பகவானையே தான் வேண்டிக்கிறான். ஆனால் ஏன் உன்னை அடையிற மட்டும் திரும்பியே வருதில்ல அப்படிங்கிறான். கைவல்யார்த்தி வரமாட்டான், ஆனால் அவள் அசரீரியாக இருக்காளே, அவளுக்கு உருவமே கிடையாதே, அதனால் அவள் அசரீரியாக இருந்துடுறா. ஆனால் மறுஜன்மம் எடுக்க மாட்டா. ஆனாலும் உங்கள்கிட்டையும் வர முடியாது, பகவான்கிட்டையும் அடைய முடியாது, ஏன்னு கேட்குறான். அதுக்கு இப்போ கண்ணன் பதில் சொல்கிறார், கௌந்தேயா என்னை அடைஞ்சாச்சுன்னா யாருக்கும் திரும்பி வரவே மனசு வராது. ஏன்னா அது நித்திய விபூதி, அபரார்ஜிதா அதுக்கு பேர், அயோத்தியான்னு பேர். அது ரொம்ப ரொம்ப ஜோராக இருக்கும். அது யாருக்குமே வெளியில் வரவே மனசு வராது, அலுப்பும் தட்டாது. மற்றெல்லாம் நீ சத்தியலோகத்துக்கே போ, எத்தனை வருஷம் இருந்தாலும் சரி, ஒரு இதில் போர் இது என்ன லைஃப்னு தோணி போயிடும். இல்லை லோகமே அழிஞ்சு போயிடும். 7 லோகமும் அழிவுக்குட்பட்டது தான். வைகுண்டம் ஒன்று தான் அழியாது, நான் என்றைக்கும் அழிய மாட்டேன். அதனால் எங்கிட்ட வரவா யாரும் திரும்பி அழியவே மாட்டா. அதனால தான் எல்லாருக்கும் இங்கே வந்தாச்சுன்னா திரும்பி பிறக்க வேண்டாம், என்றைக்கும் இன்பத்தை அனுபவிச்சுட்டே இருக்கலாம், அப்படி உயர்ந்த ஸ்தானம் கொடுத்துருவேன் அப்படிங்கிறார் இந்த 16வது ஸ்லோகத்தில். அதனால் எதை கைவல்யார்த்தியானா கூட அசரீரி ரூபமாக இருப்பானே தவிர, ஆனால் என்னை அடைய முடியாது அப்படின்னு இந்த 16வது ஸ்லோகத்தில் பகவத் லாபார்த்தியோட வந்தவனுக்கு என்ன ஒரு நல்லது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறேன்.